சாம் சார் சொன்னது வந்து எது அதிகமாக ஊறிய காய் அப்படின்னாரு. ஊறும் காயா, ஊறுகின்ற காயா, ஊற போகிற காயா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பழம் பிரச்சனையில் இருக்கு, மாங்கனி சிக்கல்ல இருக்கு, நீங்க வந்து காய்க்கு போறீங்க. சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை சார், அரசியலே யதார்த்தம் சார், வியூகம் தான் சார். அப்பக்கப்ப என்ன முடிவெடுக்கிற, நீ ஜெயிச்சா வெற்றியாளன், தோத்தா அவ்வளவுதான், எள்ளி நகையாடும் இந்த உலகம், அப்படிதான் நான் பாக்குறேன். ஏப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்பா மெகா கூட்டணி சொன்னாருன்னு கேக்குறீங்க, ஏன் மெகா கூட்டணி அமைக்கலன்னு கேக்குறீங்க, ஏன் வந்து கூட்டணியை வந்து அமைக்க முடியலன்னு கேக்குறீங்க. யாராவது ஒருத்தவங்க ஏப்பா எதுவுமே நீட்டு விலக்கு செய்யலையாப்பா, திமுக கூட்டணியிலிருந்து ஏப்பா கூட்டணி கட்சி வெளியேறலன்னு தமிழ்நாட்டில் ஒரு குரல் கேக்குதா சார்? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஜனநாயகம் மாண்பு நீங்க காப்பாத்துறீங்க. ஆகவே இங்க அவங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்க சார், அவங்க தான் இல்ல திரு அக்னி பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால தான் தோத்தோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு வெளில வர்றீங்க. பிஜேபி சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு காசு கொடுக்கலன்னா இது வஞ்சிக்கிற செயல், கல்விக்கு காசு கொடுக்கல, மாநிலத்தை வஞ்சிக்கிறீங்கன்றீங்க. பட்ஜெட்டை கடுமையாக கண்டிச்சிங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு வரையிலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கைகளை விமர்சிச்சுட்டு திடீர்னு கூட்டு சேர்ந்தா கேட்க மாட்டாங்களா சார்? அது வெளியில் இருக்கிறவங்க எத்தனையோ கேட்கட்டும், அதை விடுங்க. இப்போ ஐயநாதன் சார் விமர்சிக்கிறார், ஷியாம் சார் விமர்சிக்கிறார், அது வேற. ஏடிஎம்கே உள்ளே வரக்கூடிய குரல்கள் வந்து இப்போ செயல் வீரர் கூட்டத்தில் பேசுகிறாங்க, நிர்பந்தத்தில் சேர்றோம், கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி இருக்குது, we are very sorry, வருத்தமாக இருக்குது இந்த கூட்டணி அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவர்களுடைய மனக்குமுறல். அது ஜனநாயகத்தில் எல்லாருமே வந்து எதிர்கட்சியாக இருக்கிற போது இது மாதிரியான அங்கங்கே நடக்கிறது இயல்பு தான், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் பொதுவாக ஒரு பெரிய கூட்டணி வர்றப்ப, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வர்றப்ப, அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் போய் கூட்டு சேர்றப்ப தொண்டர்கள்ட்ட ஜுபிலியேஷன் இருக்கணும், இனிப்பு வளையும் கொண்டாடணும், பட்டாசு வெடிக்கணும், இப்போவே ஆட்சிக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் தொண்டை மனசில் வரணும். அதுக்கு பதிலாக போய் சங்கடமாக பேசுகிறாங்களே சார். இப்போ என்ன பிரச்சனைனா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுலேருந்து இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஐயோ கூட்டு சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற கவலையா தொண்டர்களுக்கு இல்ல. மீட்டிங்ல அவர் முன்னாள் எம்எல்ஏ பேசுறாரு, அது இருக்கத்தான் சார் செய்யும் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ண குமுறலோடு இருக்கத்தான் செய்வாங்க. விசிகா சிபிஐ கொடுக்கலன்னு எண்ண குமுறல் உங்ககிட்ட இல்லையா? அது மாதிரி இங்க வந்து நீங்க போய் சாம்சங்க்கு மேல ஜெனீவாவில் முறையீடு பண்ணியிருக்காங்களே, அந்த எண்ண குமுறல் இவங்க கம்யூனிஸ்ட் இல்லையா? நேற்றைக்கு வந்து சுவரொட்டிகள் பதாதைகள் ஒட்டினாங்களே 2026 துணை முதலமைச்சர் திரு செல்வ பெருந்தகைன்னு ஒட்டினாங்களே, அந்த எண்ண குமுறல் அங்க இல்லையா? ஆக எல்லா கட்சியிலும் குமுறல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு எதிர்ப்பு என்ன, அக்னிக்குள்ள கூட ஒரு குமுறல் இருக்குது இந்த கூட்டணியை பார்த்து. ஏன்னா வராதுன்னு ரொம்ப வாதாடினவர் அக்னி தான். அது உண்மைதான் சார், நான் கட்சி பொதுச் செயலாளர் இல்லையே. சரி, அதான் சொன்னேன். ஆகையினால உங்களுடைய எண்ண குமுறல் எல்லாம் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதான் நான் கேக்குறேன், அவர் வெளிப்படையா குமுறனா அவர் கேக்குறாரு சார். நான் அதான் சார் கேக்குறேன், நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கிற போது இங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தலைவரா ஆனதற்கு பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்தாவது வேற ஒரு கட்சி தலைவர் வச்சுக்கோங்க, இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி அணுகி உடனே அவங்க சொல்றாங்க அவருக்கு முன்னாடியே நடந்துருச்சு, அவருக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அது அமித்ஷா அவர்கள் மேடையில் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சார் சொல்லியிருக்கிறாரு. அது பயன் பண்ணதா? இல்ல இல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் அத திரு தங்க வரதராஜன் தெளிவுபடுத்துவாருன்னு நான் நினைச்சேன். இல்ல இல்ல, நான் கூட்டணி அரசாங்கம் என்பது சார் ஒரு நிமிஷம் அப்பதான் சார். இல்ல இல்ல சார், இப்ப நம்ம இப்ப எதுக்கு பேசுறாரு? ஏங்க பல தேர்தல்களை பார்த்தவரு, வியூகம் வகுத்தவரு, இந்த தேர்தலே சந்திக்காதவரா அமித்ஷா? அவ்வளவு அனுபவம் உள்ளவர் தான் வந்து அதிமுக பொதுச்செயலாளர்களை பக்கத்தை வச்சுக்கிட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வில் பி டிசைடட் டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ், எத்தனை சீட்டு யாருக்கு எவ்வளவு அது தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டார்ஸ் பண்ணல, ஏத்துக்கலையா? தேர்தலையும் சந்தித்தவர் தான், நான் இல்லைங்களா? இல்ல, எடப்பாடி அவர்கள் அதை ஏத்துக்கொள்ளலையா? அது அவரை பைண்ட் பண்ணாதா? அது ஏடிஎம்கேவாது பைண்ட் பண்ணாதா? இருங்க சார், தமிழ்நாட்டில் நீங்க சொன்னது கரெக்ட். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு அவர் தானே சொன்னாரு. ஆமா, வேற யார் தலைமையில கூட்டணி? அது அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் ஏத்துப்பீங்க? இல்ல இல்ல சார், இருங்க சார், தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு சார். அப்போ அது ஓபனா சொல்லுமா சார்? இல்ல, நான் ஸ்பெசிஃபிக்காவே கேக்குறேன் சார். கேளுங்க சார். நீங்க தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஓட கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்துட்டு அதிமுக தலைமையில தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதே
ஏடிஎம்கேவுக்கும் அது லீடர்ஷிப்புக்கும் வந்து பலவீனம் இல்லையா சார்? நீங்க அது வந்து that statement goes without உங்களுடைய நோக்கமா இருக்கலாம், அது உண்மை கிடையாது. இல்ல நான் கேக்குறேன், அது யாராவது கேள்வி கேட்க முடியுமா? நான் யாராவது வந்து இல்ல நான் இன்னொரு வகையில இப்படி சிந்திச்சு பாருங்க, ஆல்டர்னேட்டா சிந்திச்சு பாருங்க. நீங்க ஏடிஎம்கேவும் அந்த கூட்டணியில இருக்கும், அந்த கூட்டணிக்கு வந்து அதிமுக தலைமை இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பாரு, எங்க கூட்டணியில ஏடிஎம்கே இருக்கும், ஆனா எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்க, வேற ஒருத்தரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்காது. இது வந்து சொல்லாமலேயே ஒரு பாமர மனுஷனுக்கும் சொன்னது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரெங்த் அதானே. நீங்க எந்த எடுத்தாலும் 1000 விமர்சனங்களை தாங்கி தான் ஒரு கட்சியினுடைய தலைவர் இருப்பாருன்றதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் சார். இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஒரு செகண்ட், தங்க வரதராஜன் சார் குறுக்கிட்டாங்க, அவரோட ஒரு கோணத்தை கேட்டுடலாமா? வரதராஜன் சார் நீங்க குறுக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம், எங்களுடைய பிரதான நோக்கங்க என்டிஏ சர்க்கார் என்டிஏ தலைமையில், அதாவது எனக்கு சொல்லிட்டோம் யார் இந்த கூட்டணி எங்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் இல்லை ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினா அதானே சார். அதுக்காக வந்து நாங்கள் கூட்டணியில் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கூட்டணியில் வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தாகணும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சுதான். அப்படிலாம் ஒன்றும் எந்த நிர்பந்தத்தையும் பாஜக வந்து எங்கேயுமே வைக்கல. ஒரே அனுப்பணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. என்டிஏ ஆட்சினா என்ன சார்? எனக்கு வேற ஒன்று சார், நான் இப்ப கேக்குறேன், நீங்க சொல்றீங்கல்ல இந்தி கூட்டணி, இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது, நான் கேக்குறேன் சார், தமிழ்நாடு நடக்குது திமுக ஆட்சியா இந்தியா? நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடக்கிற ஆட்சி நீங்க எப்படி சொல்றீங்க ஆட்சியா இந்தியா கூட்டணியோட ஆட்சியா? நீங்க இங்க திமுக சொல்லல சார், எங்கேயுமே திமுக சொல்லலாம், இந்தி கூட்டணி ஆட்சியில தானே சார். நீங்க இங்க பாருங்க, கேரளால நீங்க எங்க ஜெயிச்சாலும் நீங்க வந்து இதுல தோத்துட்டு இதுல கேரளால கர்நாடகால நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானால நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, அது கூட்டணி ஆட்சி அல்ல சார். நீங்க ஜம்மு காஷ்மீர்ல நடக்கிறது கூட்டணி ஆட்சி, அது என்சிஏ காங்கிரஸ் இருக்கிற ஆட்சி, தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக ஆட்சி. இவங்க எல்லாம் என்டிஏல ஒரு இந்தியால ஒரு அங்கம் சார். 39 எம்பி ஜெயிச்சப்ப இந்தி கூட்டணி கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு சொன்னாரா இல்லையா? இந்தி கூட்டணி தமிழகத்துல மாபெரும் வெற்றி சொன்னாரா இல்லையா? இந்தியா கூட்டணி தான போடிட்டாங்க, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆமா சார், 39 பேர் ஜெயிச்சது இந்தியா கூட்டணியின் வெற்றி. அந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணியின் தான் நின்றாங்க. இந்தி கூட்டணி வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி, அவ்வளவுதான். ஆட்சி மேஜர் பிளேயர் யாருங்க? இந்தியா கூட்டணி ஆட்சியா சார்? உங்களுக்கு நல்ல விவரம் தெரியும், ஆனா நீங்க வந்து அத மடைமாற்ற பாக்குறீங்க. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு திமுக எதிர்கட்சிகளுக்கு வசமா பேசுறதுக்கு நாங்க முடியாது. இந்தி கூட்டணி வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய அளவில் பாஜக தலைமை, இன்னைக்கு மாநில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக தலைமை. இப்ப உங்க இந்தி கூட்டணியில வந்து தேசிய அளவில் நீங்க தலைமை, காங்கிரஸ் தலைமை. அதனால நான் என்ன சொல்றேன், அதனால பொருள் படிப்படிலாம் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்கின்றேன். இந்தி கூட்டணி வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி. ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ சென்னைக்கு வந்து எங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சொல்லாமலே அவர் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இல்ல. அவங்க யாரு அப்ரூவல் கொடுக்கிற இடத்துல அவர் இல்ல. சார் நீங்க வந்து பிரகாஷ் காரத்தோ டி ராஜாவோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன சீட் வேணுமோ அதை வாங்கிட்டு போவாங்களே தவிர, தமிழ்நாட்டில் வந்து அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி தாங்க அமையும், முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் திரு ஸ்டாலின் அவர்களை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்களுக்கு யாரும் இல்லை. அது சொல்லாமலேயே அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப பாருங்க, நீங்க அப்படிலாம் பேச வேணாம். இதே பிரச்சனை வந்து 2014 வந்து 2017 தோத்த பிறகு காங்கிரஸ் திமுக மாறி மாறி விமர்சிக்கிட்டு போன, நீங்க அதெல்லாம் கேட்கல. 2014 நீ தனியா காங்கிரஸ் சொல்றேன், ஒவ்வொரு கட்சிகளுக்கு பேருக்கு சொல்றேன் சார். நாங்க இதை பாருங்க, ஃபர்மிடபிள் அலையன்ஸ், இது அதான் சொல்றேன், இதயபூர்வமாக நாங்க இருக்கிறோங்கிறது தான் சாட்சி. நீங்க என்ன பண்ணீங்க? நன்றி சார், நன்றி சார். நான் இருக்கு சார், நானே வந்து தலைமை தாங்குவேன் அப்படி சொன்னா அதுலயும் ஊடகம் என்ன சொல்லுவீங்க? அதனால தாங்க இன்னைக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த தெளிவு தான் ரெண்டு பேரும் அவங்க பேசவே இல்லை, ஒருத்தர் பேசிட்டு போனாரு, இன்னொருவர் பக்கத்தில் அமைதியாக நின்றிருந்தார். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், பிரதான கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் எந்த ஒரு சொல் கூட பேசாம அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து இருந்தார். கூட்டணியின் முடிவுகளை ரெண்டு கட்சியின் முடிவை அவர் அறிவிச்சிட்டு போனார். அதனாலதான் நாம இவ்வளவு பேசுறோம். திரு அக்னி சார், நீங்க ஒரு ஃபார்முலா கடைபிடிக்கலாம்,
நாங்க ஒரு ஃபார்முலா கடைபிடிக்கிறோம் இன்னைக்கு. ஓகே, அந்த ஃபார்முலா தான் சார் இப்ப क्वेश्चन. முழு சம்மதம் கொடுத்திருக்கேன். அதான் மெசேஜ். ஃபர்மெண்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப ஃபார்முலா மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்தாரு, எங்க பத்தி கணக்கு கிடையாது சார். கார்கே வந்து சொல்லிட முடியுமா சார்? நாங்கள் தெளிவாக எங்கள் கூட்டணி எங்களுடைய கூட்டணி தெளிவான பாதையை நோக்கி பயணிக்குங்கிற மெசேஜ் மக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது எதிர்க்கட்சிகளுக்கு சேர்த்து பொருந்தும். அதனால தான் குழப்பம் உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக் திரு அக்னி. வலுவான கூட்டணி. நாங்கள் தொடர்ந்து 3 முறை உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றுட்டோம். நாங்கள் 2026 200க்கு 200 வெற்றி பெறுவோம், ஏன் 234 வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற உங்களுக்கு அதிமுக பாஜகவோட போய் சேர்ந்துருச்சு, கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் 2 இருமுனை போட்டி தான் சார். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. இங்க இருமுனை போட்டி. இதைத்தான் ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விஜய் ஒரு கூட்டணி போடுறாரு, விஜய் நின்னாருன்னா அவர் ஒரு கூட்டணி இல்லையா? அதுதான் சார் இங்க பிரச்சனை. அது மும்முனை இல்லையா? அதுதான் சார் இப்ப பிரச்சனை. தான் தனிச்சு தான் போட்டிடுவான் பாரு. அப்ப அவர் ஒரு 234 பேரையும் போட்டா அது 4 முனை போட்டி ஆகலையா? அது கரெக்ட் சார். சிவகார்த்திகேயன் வந்து 5வது முனை போட்டி, தல அஜித் ஒரு கட்சி வருவாரு சார். அது இங்க பிரச்சனை கிடையாது சார். உண்மைதான், நீங்கள் சொல்லுவது உண்மைதான். இளைஞர்கள் செல்வாக்கு தாவேகாவுக்கு இருக்கா? நம்ம விக்கிரபாண்டியில பார்த்தா இருக்கு. ஆனால் அவர்கள் போவதற்கு முன்னாலே பாஜக இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அவங்க தனியா நிக்கிறாங்களா இல்லையா? திரு சீமான் அவர்கள் என்ன சார் நீங்க என்னமோ எப்படி ஒரு சித்திரத்தை கொடுக்குறீங்கன்னா, விஜய் வந்து அரசியல் கட்சி, விஜய் வந்து கட்சி தொடங்கின பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்துல வந்து எனக்கு கொஞ்சம் சீட்டு கொடுங்க சார், உங்க கூட்டணியில சேர்ந்துக்கிறேன்னு அவர் கேட்டது மாதிரி அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு பிஜேபி அவுட் ஸ்மார்ட் பண்ணி அவங்க ஒரு கூட்டணி போட்டது மாதிரி சொல்றீங்களா சார்? அதுதானே அரசியலே, அதுதானே. இப்ப நீங்க என்னன்னா பல தேர்தலை சந்திக்கிறாங்க, இங்க இருமுனை போட்டி தான். இன்னும் திராவிட கட்சிகள் வலுவிழக்கவில்லை என்பதுதான். நான் இங்க ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு கிடையாது, இங்கும் திராவிட கட்சிகள் தான். வலுவிழக்கவில்லை அப்படின்னா தனி ஆட்சி தான் சார். எது சார்? ஒரு கட்சி வலு இல்ல, அதாவது ஒரு கட்சி தன் தலைமையில் கூட்டணி அமைக்கலாம், ஆனா ஏன் ஆட்சியை நடத்துவேன்னு சொல்லலாம். நீங்க வந்து என்றைக்கு கூட்டணி ஆட்சின்ற ஒண்ணுக்கு ஒப்புக்கொள்ற இடத்துக்கு ஒரு கட்சி போகுதோ அந்த இடத்திலேயே அந்த கட்சி தன் மீது நம்பிக்கை இழந்து விட்டது, வலு இழந்துட்டது அப்படின்னு தான் சார் அர்த்தம். நீங்க என்ன வேணா நீங்க விளக்கம் தரலாம். நான் திரு ஐயநாதன் போன்றவருடைய கருத்தை கூட கேட்கிறேன். விளக்கம் என்பது வேற சார், விளக்கம் என்பது வேற. இங்க அது இப்ப தேவை இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். முதல்ல சொன்னாங்களே தேவை இருக்கா? அமித்ஷா சொன்னாரே, எதுக்கு சொன்னாரு? சொல்லட்டு சார். சார் சொன்னாரா இல்லையா சார்? நான் என்ன கேக்குறேன், இப்ப இன்னும் ஒரு வருஷம் சொல்லலன்னு சொல்லுவீங்களா சார்? ஒரு வருஷத்துக்கு முன்பே ஏன் சார் சொல்றீங்க? நான் திருப்பி இப்படி கேக்குறேன், ஒரு வருஷத்துக்கு முன்பே உங்கள்ட்ட கூட்டணி வரும்போதே டேர்ம்ஸ் இதுதான் அப்படின்னு இப்பவே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்ன இருக்கு இப்பவே எதுக்கு சொல்றாரு? நான் இப்படி சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ நம்ம நாளைக்கே போய் அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி என்ன நடக்க போய் யார்கிட்ட கட்சியில் சேராங்க, அதில் நான் இது எனக்கு வந்து இதில் பண்ணாங்களா அங்கே பண்ணாங்களா எனக்கு இதை தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சார், கூட்டணி மந்திரி சபை அப்படின்றதெல்லாம் இப்ப தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அப்பதான் பேசணும்னு சொன்னாரு. இல்லைங்க, ஒரு நிமிஷம் அக்னி, அதை விட இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் சொல்றேன். கூட்டணி மந்திரி சபையா தனி கட்சி ஆட்சியா அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு முடிவாகிற விஷயம். உங்களுக்கு மெஜாரிட்டி இப்ப திமுக முழு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஏன் அண்ணா திமுக கிடைக்காது? ஒரு செகண்ட் சார், நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம். திமுக மெஜாரிட்டி கிடைச்சிருது, இந்த கொஸ்டின் அரைஸ் ஆகிறது இல்லை. அதிமுக மெஜாரிட்டி கிடைச்சிருது, அப்ப கூட்டணி ஆட்சின்ற பேச்சு கிடையாது. ஆனால் ஓராண்டுக்கு முன்பே இப்போ ஒரு நிபந்தனையாக பேசும்போதே வைக்கிறது ஏன்றதான் பாயிண்ட். ஒரு நிமிஷம் முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ஐயநாதன் சார் பேசட்டும், அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறதுக்கு நீங்க சொல்றீங்களே, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐயா ஏன் சொன்னாங்க, அப்ப பழனிசாமி ஐயா ஏன் கேட்டுட்டு இருந்தாங்க சார்? இப்ப கூட்டணி வந்துட்டீங்கல்ல, இப்ப கூட்டணி வந்துட்டீங்கல்ல, நான் கேட்கிறேன், மத்திய அமைச்சரவையில் கூட்டணி வந்துட்டீங்கல்ல, அதிமுகவின் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு மத்திய அமைச்சர்கள் இப்ப சேர்ப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமி தான் சார், சண்முகம் சார் அல்லது திரு தம்பிதுரை சார் அவங்க சேர்ப்பாங்களா? அதுதான் சார், அது யார் கேட்க வேண்டியது? யார்? எங்க கட்சிக்கு. நீங்க வந்து அமித்ஷா பக்கத்தில் நீங்க வெயிட் பண்ணுங்கன்றோம். இல்ல, அமித்ஷா பக்கத்தில் அமர்ந்திருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த லைன்ல ஆமா என்டிஏல நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம், எங்கள் கட்சியை சேர்ந்த சீனியர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆக போகிறாங்க, முக்கியமான இலாக்காக்கெல்லாம் கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொடுக்க ஒப்புக்கிட்டாங்க, என்டிஏ சர்க்காரில் ஏடிஎம்கே ஆல்சோ வில் பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா
நீங்க சொல்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அங்கெல்லாம் எதுவும் கேட்ட மாதிரியே தெரியலையே சார், பேசவே இல்லையே சார். அதுதான் சார், ஒரு வருஷம் இருக்கிற போது இப்பயே நமது கூட்டணி மந்திரி சபையை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச வேண்டியது யார்? அவர் இல்லைங்க அமித்ஷா பார்த்து சொல்லணும். அதை இப்பயே அதை பேசுறீங்கன்ட்டு அவர் பேசிட்டாரு. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவுக்கு போனதுல இருந்த கூட்டணி மந்திரி சபை நீங்க பலவீனம் ஆயிட்டீங்களா சொன்னாங்களா இல்லையா சார்? அது எதுக்கு சார் தேவைப்படாது சார். அது தவறு. தேவைப்படாத ஒன்று அமித்ஷா ஏன் சொல்றாரு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.